உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் என்ன ஒரு சிறப்பான பலன்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் மாதத்தினுடைய சிறப்பு பலன்களை பார்க்க போறோம். யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு சிம்ம ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை சிறந்த யோக பலன்களாக பார்க்க போறோம். இப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதில் சித்தர் வாக்கு ஜோதிடம் உறுதியாக இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்லது நடந்தே ஆக வேண்டும். வாழ்க்கை என்பது பெருங்கடல். அந்த பெருங்கடலில் பயணிக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் எத்தனையோ, அதாவது புயல், மழை, வெள்ளம் போன்ற எத்தனையோ சோதனைகள் ஏற்படலாம் செய்யும். அப்படிப்பட்ட சோதனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு துடுப்புக்கள், 2 துடுப்புக்கள் என்பது, ஒன்று உங்களுடைய கல்வி அறிவு புத்திசாலித்தனம், இன்னொன்று இது ஜோதிட சாஸ்திரம். ஆக எதை எப்படி செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை சித்தர் வாக்கு ஜோதிடம் தெளிவாக விளக்குகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம் நிச்சயமாக எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற உறுதி உத்தரவாதம். இப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகளும் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளாம் தீர்ந்து நல்லது நடக்க வேண்டும். பாப்பா, நீங்க உங்க அனுப்புற ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்தா ரொம்ப வேதனை. எப்படி நடக்கும்? தப்பு தப்பா ஜாதகம் கையில வச்சிருக்கீங்க. தவறான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தவறான ஜோசியத்தை பார்த்துக்கிட்டு, இப்ப தப்பான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தப்பான பலன் தான் வரும். உலகத்துல எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்கல. எப்படி நடக்கும்? எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பொறுத்தளவு வேதனைப்படுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்காத பார்த்து உண்மையிலே வேதனைப்படுறேன். ஏன்னா, முதல் விஷயம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், மனிதன் உருவாக்கியதல்ல. அதை தான் திரும்ப திரும்ப சொன்னேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. மனிதர் தவறு செய்கிறார். அதை கணித்து சொல்வதில் தான் தவறு நிறைய ஏற்படும். ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பலன்கள். இங்கே சித்தர்களும் 18 சித்தர்களும் முனிவர்களும் சப்த ரிஷிகளும் உருவாக்கிய அந்த சித்தர்கள் உருவாக்கிய முறைப்படி, அந்த பஞ்சாங்கத்தின்படி முறையாக உங்கள் பலன்கள் சரியாக கணிக்கப்பட்டு சரியாக சொல்லப்படுகின்றது. அது எந்த மாற்றமே இல்லை. சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். எங்களுக்கு எத்தனையோ இடத்துல பார்த்துங்க, பையனுக்கு ரொம்ப கல்யாணம் முடிக்க முடியும். நாங்களும் ஒரு 25 வயசுல பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம். பையன் நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பளம் வாங்குறான், நல்ல ஆளு நல்லா தான் இருக்கான். ஆனால் அவன் என்ன சொல்ல, நல்ல அழகான பொண்ணு நல்ல அழகான பொண்ணு வரும்ன்ற அவன் எதிர்பார்ப்பு நியாயமானது. ஆனால் பார்த்தீங்கன்னா பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் பொண்ணு நல்ல லட்சணமா இருக்கு, ஆனால் ஜாதகத்தில் பொருத்தம் இல்லை. ஜாதகம் நல்லா பொருந்தி வந்தா பொண்ணு நல்லா இல்லை. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. நாங்களும் 25 வயசுல இருந்து ஜாதகத்தை தூக்கி ஒவ்வொரு ஜோசியரா பார்த்து என்னமோ பரிகாரம் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு ஆயிடுச்சு. இந்த பொறுமை எங்க போய் நோடுறதுங்க? 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 35 வயசு ஆயிட்டு போச்சு, கல்யாணம் முடியாது. அதுல சில பேர் இவனுக்கு 29 கல்யாணம் முடிச்சிங்கன்னா தார 2, இன்னைக்கு ஒரு தாரத்துக்கு ஆக இப்படி பொண்ணு அழகா இருந்தா ஜாதகம் பொருந்த மாட்டேங்குது. பொண்ணு ஜாதகம் பொருந்தி இருந்தா பொண்ணு நல்லா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படியே நாள் போயிடுச்சு. இன்னைக்கு 35 வயசாச்சு. இந்த வேதனை எங்க போய் நான் சொல்றது? இங்க வாங்க, எங்கேயும் சொல்ல வேணாம், கல்யாணம் முடிஞ்சிடும். இதைத்தான் நான் உறுதி உத்தரவாதப்படுறேன். நல்ல கல்யாணம் முடியணும். அதாவது ஜோதிட சாஸ்திரமே பிள்ளைகளுக்கு நல்ல படிக்கணும், நல்ல கல்யாணம் முடியணும், நல்ல வேலை கிடைக்கணும், செய்கிற தொழில் விருத்தி அடையணும், செய்கிற தொழில் நல்ல முன்னேற்றம் வரணும். ஏன் தொழில் 4 நாளுக்கு நட்டமாக போகுது? என்ன காரணம்? அந்த தொழில் விருத்திக்கு என்ன பண்ணலாம்?
பிள்ளைகளுக்கு நல்ல தனியார் வேலை கிடைக்குமா, அரசாங்க வேலை கிடைக்குமா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா, கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளுக்கு அதாவது ஒரே பிரச்சனையா இருக்கு. பொம்பளை பிள்ளைய எத்தனையோ பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிச்சு வச்சோம். இன்னைக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கு, ஒரு பிரச்சனையா இருக்கு. இது எதனால ஏற்படும்? நல்லா தான் பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. எங்க தப்பு நடக்குது? என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. இந்த வேதனையெல்லாம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் வரக்கூடாது. அடுத்து குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை. இதுதாங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கக்கூடிய வேதனை. இத்தனை பொறுத்தருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கல்யாணம் முடிஞ்சு வச்சா இன்னைக்கு குழந்தை இல்லை. அப்புறம் அந்த பொருத்தம் என்ன ஆகி போச்சு? ஏன் பொருத்தம் பொய்யா? ஜோதிடம் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. அதை பொருத்தி கொடுக்கக்கூடிய ஜோதிடர் கையில் தான் இருக்கு ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை. ஒரு ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அந்த குடும்பம் வம்ச வாரிசோடு, சொத்துக்களோடு, சுகங்களோடு சிறந்து விளங்க வேண்டும் என்றால் ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அது ஜோசியர் கையில் தான் இருக்கு. நம்பியாச்சுன்னா, நம்பலையா, எடுத்த பொண்ணை பார்த்து பிடிச்சிருச்சு, கல்யாணம் முடிச்சிருப்போம், அது வேற விஷயம். ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அது சரியா இருக்கணும். அப்ப இவர் தான் பொருத்தம் பார்த்து கொடுத்தாரு, இன்னைக்கு என் பிள்ளை இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிடக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொந்தமா பிள்ளைக்கு நல்லா இருக்கு, வாழ்க்கை சொந்தமா சிறப்பா இருக்கு. இதுதான் எங்களையும் வாழ வைக்கும், உங்களையும் வாழ வைக்கும். இது ரொம்ப முக்கியம். ஆக திரும்ப திரும்ப சொல்றேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நடந்தேயாகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சியில் நல்ல ஒரு விரிவான பலன்களை மற்ற பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் மாதத்தில் அற்புதமான விசேஷமான நாட்கள் என்ன, ஒரு முக்கிய விசேஷ நாட்கள் என்ன, அதை பற்றி முதல்ல கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல 2/9, அதாவது 2/9/2024 அன்று பார்த்தீங்கன்னா ஆவணி அமாவாசை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எப்படி நம்ம ஆடி அமாவாசை, தை அமாவாசை அப்படின்னு நம்ம ஒரு சிறந்த விரத வழிபாடு செய்கின்றோமோ அது பிதர்களுடைய திதியை செய்வதற்காக செய்கிறோம். இப்ப இந்த ஆவணி மாதமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. ஏனென்றால் பிதர்களுக்கு உரிய ஒரு சிறந்த அதாவது பிதர்ஸ்தானத்துக்குரிய ஒரு கிரகம் தான் சூரியன். அவர் ஆட்சி பெறுகின்ற சிம்ம ராசியில் இந்த அமாவாசை ஏற்படுகின்றது இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி. ஆக இதுவும் ஒரு சிறந்த வம்சத்தில் நம்ம ஏற்பட்ட நம்ம பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு ஏற்பட்ட தோஷங்கள்லாம் நீங்குவதற்கு ஒரு ஆவணி அமாவாசை என்பது இந்த 2/9/2024 வருது. அதை நல்லபடியா அந்த நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரி, அடுத்து ஆவணி 22, அதாவது அதுக்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 7/9/2024. 7/9/2024 விநாயக சதுர்த்தி. விநாயகப் பெருமானுடைய அவதாரமான அந்த விநாயக சதுர்த்தி நாள் 7/9/2024 உலகமெங்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த குடும்ப நலனுக்காக, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை, சொத்து சுகங்கள், குடும்பத்தில் அத்தனை யோகங்களும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த விநாயக சதுர்த்தி. அப்படிப்பட்ட சிறப்பான நாள் ஆவணி 22 7/9/2024. அடுத்து 8/9/2024 மகாலட்சுமி விரதம். அது பெண்கள் தன் குடும்ப நலனுக்காக கொண்டாடப்படுகின்ற மகாலட்சுமி விரதம். அடுத்து 21/9/2024 21/9/2024 மகாபரணி. பரணி நட்சத்திரம் எல்லா நாட்களிலும் வருகிறது. மகாபரணி என்பது ஒரு முக்கியமான அரசு சம்பந்தப்பட்ட
ஒரு காரியங்கள்லாம் செய்து, அரசு வேலைக்கான முயற்சிகள் செய்து, இல்லை சொந்த தொழிலுக்கான முயற்சிகள் செய்து, அந்த சொந்த தொழிலை உருவாக்கக்கூடிய, அந்த சொந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நாள். பெண்களுக்கு திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு ஏற்பாடு, அதாவது அதற்கான வழிபாட்டுக்குரிய ஒரு நாளை உருவாக்கக்கூடியது இந்த மகாபரணி என்று சொல்லக்கூடியது. நகைக்கடைகள், ஆடை வியாபார நகைக்கடைகள்லாம் தொடங்குவதற்கு மகாபரணி சிறந்து விளங்கக்கூடியது. புதிய பதவியை ஏற்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக, அரசு பதவி ஏற்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மகாபரணியில் அந்த அரசுடைய உயர் பதவி, அரசியல்வாதிகள் ஏதாவது புதிய பதவியில் ஏற்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த மகாபரணியில் அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் மகாபரணி. அதான் பரணி செய்ய பிறந்தவர்கள் தரணி கட்டி ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய மகாபரணி என்று. அன்றைய தேதி 29/9/2024. இப்ப இந்த செப்டம்பர் மாதத்துடைய சிறப்பான விசேஷ நாட்களை பத்தி பார்த்துட்டோம். இப்ப செப்டம்பர் மாத பலன்கள், இந்த செப்டம்பர் மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு நம்ம பார்க்க இருக்கோம். அதாவது 1/9/2024 முதல் 30/9/2024 வரை இருக்கக்கூடிய 30 நாட்களுடைய சிறப்பு பலன்கள். அதே நேரம் அந்த செப்டம்பர் மாத கிரக அமைப்புகள் சிம்ம ராசிக்கு முதல்ல பார்ப்போம். முதல்ல சிம்ம ராசியில் சூரியன் புதன், சிம்ம ராசியில் சூரியன் புதன். அடுத்து சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது. சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி, ஆட்சி பெற்ற சனி, மூல திரிகோண சனி. சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு. சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு, கேந்திர வலிமை. அடுத்து சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய். இப்ப முதல்ல சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன், எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்பு. சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெறுகின்ற, சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெறுகின்ற சிறப்பான காலங்களோடு இந்த செப்டம்பர் மாதம் தொடங்குகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த சூரியனுடைய அற்புதமான ஆட்சி பெறுகின்ற காலத்தோடு சிம்மராசி தொடங்குகிறது. இது சூரிய புத ஆதித்ய யோகத்தில், அதாவது சிம்மராசிக்கு தனாதிபதியும் தனஸ்தானாதிபதி, அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய, தனகாரகன் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான். அவர் 10ஆம் இடத்தில் கேந்திர வலிமையோடு இருக்கிறார். உங்களுடைய தொழில் உத்தியோகஸ்தானத்தில் செய்கின்ற வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றம் தரக்கூடிய அளவு 10ஆம் இடத்தில் பல வருமானங்களை மீண்டும் மீண்டும் பல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய இடத்தில் குரு இருக்கிறார். அதில் மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் உங்க ராசியிலே, உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று புதனோடு அதாவது புத ஆதித்ய யோகத்தில் அந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு யோகம் செய்கின்ற வியாபாரம், வருமானம், முன்னேற்றங்கள், லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதை, எந்த ஒரு காரியத்தையும் வெற்றியோடு முடித்து ஒரு சாதனை செய்யக்கூடியது, ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகமான காலங்கள். திட்டமிட்ட ஒவ்வொரு காரியங்களையும், ஒரு வியாபாரத்துக்கு ஒரு திட்டங்கள் போட்டால், இந்தந்த வியாபாரத்தை இப்படித்தான் செய்யணும், இந்தந்த பொருள்ல இந்த காலத்துல விற்பனை பண்ணணும், இல்லாட்டி உத்தியோகத்தில் இந்தந்த காரியத்தை செய்து மேல அதிகாரிட்ட பேரு புகழும் எடுக்கக்கூடியது, அதை உயர்வு வரக்கூடியது. சுய முயற்சிகள், சிந்தனைகள், எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய சிறந்த அமைப்பு தான் சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தில் இருக்கக்கூடியது. உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் நல்ல உதயமாக, உங்க சிந்தனையில, உங்களுடைய மூளையில, உங்களுடைய எதிர்கால திட்டங்கள்லாம் சிறப்பான முறையில் அது உதயமாகி அது வெற்றி பெறக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் அமையும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த நிலையிலிருந்து மேலும் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனோடு சேர்ந்த புதன் உங்களுக்கு முதலில் பார்த்தீங்கன்னா 19/9/2024 முதல் 6/10/2024 வரை சூரியனோடு சேர்ந்த புதன் மேலும் தனது உங்களுக்கு 2ஆம் இடமான புதனுடைய ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய ஒரு சிறந்த யோகம் ஏற்படுகிறது. அங்கிருந்து விலகி 19ஆம் தேதி எங்கு வந்துடுறாரு?
சிம்மராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். புதன் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்திலே அந்த தனஸ்தானத்தின் அதிபதியே ஒரு சிறப்பாக ஆட்சி வருகின்ற நிலை. புரிஞ்சுட்டீங்களா? எப்படிப்பட்ட அமைப்பு பார்த்தீங்களா? அதாவது தனஸ்தானத்தில் ஒரு கிரகம் ஆட்சி வரும் பொழுது அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, வருமான முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, உத்தியோக முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, சிறந்த ஒரு, அதாவது லாபாதிபதியும் கூட அவரே. சிம்ம ராசிக்கு 2-11 கூறியவர். 2வது வாக்கு, வருமானம், வியாபாரம், குடும்பம், முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களை தரக்கூடிய தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வருமானம் தரக்கூடிய ஸ்தானத்தில் புதன் ஒரு வியாபாரத்துக்குரிய, ஒரு கல்விக்குரியவன். அதே நேரம் வித்யாபதி புதன் கல்விக்கு அதிபதி. அப்ப கல்வியின் மூலம் சிறந்த முன்னேற்றம் அடையலாம், வியாபாரத்தின் மூலம் சிறந்த முன்னேற்றம் அடையலாம், லாபத்தை அதிகமாக பெறலாம், உத்தியோகத்தில் உயர்வு பெறலாம், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அத்தனை செல்வங்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது. அடுத்து அந்த இடத்துல தனஸ்தானத்தில் சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்துருந்தா ஏதாவது ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன அதே 19ஆம் தேதி மாறிடுறார். அதே 19/9/2024 அந்த சுக்கிரனோடு சேர்ந்த கேது தனது துளாராசி, சொந்த ஆட்சி வீடான துளாராசிக்கு அதே 19ஆம் தேதி போயிடுறார். இந்த 2 சிறந்த அமைப்புகள் மிகவும் சக்தி கொண்டதாக இருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த காலங்கள் என்பது இந்த செப்டம்பர் மாத காலங்களாக உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த காலங்களாக அமைந்திருக்கிறது. சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிற ஒரு அமைப்பு, புதன் கன்னியில் ஆட்சி பெற்றிருக்கின்ற அடுத்த அமைப்பு, அடுத்ததாக உங்களுக்கு 3-10 அதாவது 3ஆம் இடத்துக்குரியவரும் 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த அமைப்பு. ஆக உங்கள் உற்றார், அதாவது உங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு சிறந்த முறையில் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து நீங்க செய்கின்ற வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு தொழிலாக உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் இருந்தவர்களுக்கும் அரசாங்கத்தில் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எல்லாருடைய ஆதரவு பெற்று அந்த ஆதரவால் அதிகமான முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக, அமோக வெற்றி என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியமும் எல்லாருடைய ஆதரவாலும் ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கத்தின் உயரும் பதவியாக இருந்தாலும் சரி, பதவி முன்னேற்றம், பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ரஜ கஜ புத பதாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய பதவியை தரக்கூடியவன் தான் சுக்கிரன். அப்படிப்பட்ட சிம்மராசிக்கு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு படைசூழ ஒரு பதவியை பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக உறுதியாக அமையும். அதுல மாற்றமே இல்லை. புதிய முயற்சிகள், புதிய பதவிகள் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நிலையில் உறுதியாக ஏற்படும். புதிய பதவி பெறலாம், இடமாற்றம் பெறலாம். அப்படிப்பட்ட நிலையில் தான் சுக்கிரன் அந்த ரத கஜ புஜ பதாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். சரி, அடுத்து 7ஆம் இடம் என்பது சிம்மராசி. 7ஆம் இடத்தில் சனி பகவான் சிம்மராசிக்கு யோகக்காரனாகவே இருந்து செயல்படுகிறார். பாதிப்பு தரக்கூடிய இடத்தில் இல்லை. கும்பராசி மூல திரிகோண ஸ்தானம். இந்த மூல திரிகோண ஸ்தானம் என்றால் என்ன? ஒரு கூட்டு வெற்றி என்று சொல்லக்கூடிய நிலை. அதாவது செய்கிற வியாபாரம், ஒரு உத்தியோகம், அதே நேரத்தில் முயற்சிகள், ஒரு கூட்டு வெற்றி, எல்லாரோடும் ஆதரவோடு. யாருமே தனியாக வெற்றி அடைய முடியாது. ஒரு கூட்டு இணைஞ்சாத்த அந்த கூட்டு ஸ்தானத்தில் சனி பகவான் ஒரு இணைப்பு ஸ்தானம், ஒரு கூட்டு ஸ்தானம் மட்டும். அதாவது கூடயே இருந்து கெளி பறிச்சுட்டாயா அப்படி சில இடங்கள் நடக்குது இல்லையா? கூட இருக்கிறவங்களே பக்கத்தில் இருந்துக்கிட்டே எல்லா வேலையும் செய்யறான், கூட இருந்து குழி பறிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் முறியடிக்கக்கூடிய நிலை, அதை வெல்லக்கூடிய நிலை. அப்ப அவர்களே என்ன கூட இருக்கக்கூடியவர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆதரவாலும் அந்த சிம்மராசிக்கு மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக அமையும். கூட்டு வெற்றி தரக்கூடியதால் இந்த சனி பகவான். சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோணம், வக்ரம், இந்த 3 சக்திகளோட மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் சிம்மராசிக்கு அமைந்திருக்கிறார். அதுல சந்தேகம் இல்லை. அடுத்து 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால், அது குருவோட வீட்டில் இருப்பதனால்
உங்களுக்கு எல்லாமே பெரிய மனிதர்களுடைய ஆதரவோடு சிறப்போடு நிரந்தர வருமானம் அதிகப்படக்கூடிய நிலையில் தான் இந்த ராகு இருக்கக்கூடிய நிலை. வருமானம் அதிகமாக இருப்பேன். ஏன்னா குரு இருக்கக்கூடிய இடம், அதாவது ராகு எப்பயுமே ஒரு கிரகம் இருக்கக்கூடிய இடம் வந்து எந்த இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கோ அதற்குரியவன் கெட்டு போகக்கூடாது. அப்ப ராகு மீனராசியிலிருந்து மீனராசிக்கு அதிபதி குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானம் தசம தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு குரு. மேலும் அவர் வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் அதிபதியாக இருந்து 8ஆம் அதிபதியாக இருந்து வருமானத்தின் உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, செய்கின்ற வியாபாரம் விருத்தி, தொழில் வியாபாரங்கள் விருத்தி அடைவது, சொத்துக்களை பெறுவது, இந்த அத்தனை யோகத்தில் தரக்கூடிய இடத்தில் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அத்தனை இடத்தில் எந்த காரியம்னாலும் மிகப்பெரிய வெற்றி, எல்லாருடைய ஆதரவோடும் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம். எப்பொழுதுமே ஒரு 4ஆம் இடம் வலிமையாக வேண்டும், ஒரு 7ஆம் இடம் வலிமையாக வேண்டும். அரசாங்கம் இருந்தாலும் சரி, அரசியல் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் மிக சிறந்த யோகமான காலமாக அவங்களுடைய போடுகின்ற திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாமே சிறந்த வெற்றி தரக்கூடிய நிலையில் ஏற்படும். அதில் வந்து சந்தேகமே கிடையாது. அதாவது குரு 10ஆம் இடத்தில் மிக வலிமையோடு கேந்திர தசம தொழில் ஸ்தானத்தில் வருமானத்தையும் புகழையும் பேரையும் புகழையும் அதிகமாக தரக்கூடிய இடத்தில் சிம்மராசிக்கு இருக்கிறார். அடுத்து லாபஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய், 11ஆம் இடத்தில் செவ்வாய், அதாவது 4, 9க்குரியவர். 4ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியினால் உயர்வு வருவது, சொத்துக்களால் உயர்வு வருவது, வாகனங்களால் உயர்வு வருவது. அடுத்து 9ஆம் இடத்துக்குரிய அதே செவ்வாய் உயர்ந்த மனிதர்களின் ஆதரவு. ஒரு பிரச்சனைக்காக ஒரு நல்ல மனிதர்களை அணுகும் போது உனக்கு நான் செய்யாம யாருக்கு செய்ய போறேன், உனக்கு தான் முதல்ல செய்ய போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருடைய ஆதரவு பெற்று மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய லாபஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு கூட வருமானம் தரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உத்தியோக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா வித பிரச்சனைகளும் தீர்ந்து சிறந்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய லாபஸ்தானத்தில் பூமிகாரகன் அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை தரக்கூடியவர். அது அப்படிப்பட்ட செவ்வாய் என்பது அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு உத்தியோகம் தரக்கூடிய, வீடு வாசல் சொத்துக்களை தரக்கூடிய ஒரு பூமிகாரகன் என்று சொல்லக்கூடியவர். அது இந்த அத்தனை விஷயங்களுமே மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை. இதுதான் சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்தின் சிறப்பான யோக பலன்கள். அதில் மாற்றமே இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே உங்களுக்கு சரியாக வரல நடக்கிறேன்னா அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதோ கோளாறு இருக்கு. கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. என்னதான் கோளாறுன்னு பார்த்து அது சரியான முறை நிவர்த்தி பண்ணலாம். நடக்காத காரியமெல்லாம் அவரை பார்த்து அப்படியே நடந்துச்சு சொல்லக்கூடியதாக இருக்கணும். எனத்தையோ சொன்னோம், இடத்தையோ பார்த்தோம் அப்படி இருக்கக்கூட. இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக தீர வேண்டும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு என்கிட்ட வரீங்களோ என்ன பார்த்து நடக்கல அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஜோதிடம் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிற நம்பர் இருக்குங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம், என்ன பிரச்சனை, எது நடக்கல, வேலை கிடைக்கலையா, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளா, அரசாங்க வேலை கிடைக்கணுமா, கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும் என்று எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும். வாழ்க வளமுடன் எல்லாருமே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.